சோத்திரம். இன்றைய காலை மன்னா. வீணான வார்த்தைகள். மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தையை ஆங்கிலத்தில் புரோஜனமற்ற வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 12:36. ஏவாள் சர்ப்பத்தோடு பேசிய புத்தியீனமான சிறிதளவு வீண் வார்த்தைகளே முழு மனித வர்க்கத்திற்கும் அழிவையும் சொல்லனா துயரையும் கொண்டு வந்தது. சர்ப்பத்தோடு பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தானே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அவள் நினைத்திருக்கக்கூடும். நாம் எவ்விதம் பேசுகிறோம், எதை குறித்து பேசுகிறோம், யாரோடு பேசுகிறோம் என்பதை பற்றி கவனமாயிருப்போமாக. ராஜாவாகிய ரெகோபயாம் தன்னுடைய குடிமக்களோடு பேசிய சில மதியீனமான வார்த்தைகளின் நிமித்தம் இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்ததுடன் 1 ராஜாக்கள் 12, 14, 19, 20 அதைத் தொடர்ந்து அநேக பயங்கரமான யுத்தங்களும் நடைபெற்றனர். நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. யாக்கோப்பு 3:5. வேடிக்கையாகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ நாம் பேசும் பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தைகளினால் உண்டாகும் பயங்கரமான விளைவுகளை குறித்து எத்தனை தரம் நாம் உணர்வற்றவர்களாய் இருந்திருக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டில் வசித்தவரும் பளிச்சிடும் மின்னலை போன்ற வார்த்தைகளை உடையவரும் சுருக்கமான வார்த்தைகளினாலும் அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் உடையவர் என்று பெயர் பெற்றவருமாகிய ஜார்ஜ் ஃபாக்ஸ் என்னும் தேவ மனிதர் தன்னுடைய சாட்சியில், என்னுடைய வார்த்தைகள் சுருக்கமானவையாகவும் சாரம் நிறைந்தவையாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறினார். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கொலோசியர் 4:6 என்று அப்போஸ்தலர் பவுல் போதித்தார். நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பக்தி விருத்திக்கு உபயோகமான நல்ல வார்த்தையாகவும் கேட்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிற வார்த்தையாகவும் இருக்க வேண்டும். எபேசியர் 4:29.